நேற்று வீடியோவில் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனது ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். செகண்ட் பார்ட்டு இன்னைய வீடியோவில் வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். நேற்று சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போகும்போது போகிற வழியில் கோவில் பக்கமாக சிறுவாபுரி முருகன் கோவில் பக்கமாகவே இந்த சிவன் கோயில் இருக்குதுங்க. மிக பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த கோயிலுங்க. முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சிவன் கோயிலுக்கும் போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தாங்க. ஒரு சிலையுமே வந்து பேசுங்க. அவ்வளோ அம்சமாக தெய்வீக அனுகூலம் நம்மளுக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிவன் கோயிலில் எடுத்த சில வீடியோக்கள்லாம் வந்து நாளைக்கு உங்களுக்கு அந்த சிறப்பு அம்சத்தோடு உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து சிறுவாபுரி முருகன் கோயிலில் ஆட்டோவில் வந்து நாங்கள் கொஞ்சம் கோயிலுக்கு முன்னதாகவே வந்து அங்கே ட்ராப் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து ஜனங்கள்லாம் வந்து கோவிலுக்கு கொஞ்சம் தூரம் தான், ஒரு 10 மினிட்ஸ் தூரம் தான் நடந்து போய் கோயிலில் போயிட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். அப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் மற்ற நாளில் வந்து ஓரளவுக்கு கும்பல்லாம் நார்மலாக தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மட்டும்தான் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. செவ்வாய்க்கிழமைன்றது இந்த 6 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கோரிக்கையை வச்சு சாமிக்கு வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு வந்தோம்னாக்கா, அதாவது ஒரு அர்ச்சனையோ ஒரு பூவையோ இல்லை ஒரு விளக்கோ நம்ம ஏற்றி நம்மளுடைய கோரிக்கையை வச்சு வாரம் செவ்வாய்க்கிழமைனா வந்து நம்மளுடைய கோரிக்கை வச்சு வேண்டுதல் பண்ணிட்டு வந்தோம்னாக்கா அது நிறைவேறுதுன்றது ஜனங்க வந்து அதிகமாகுது. தவிர கடைகள்லாம் நான் விசாரித்த வரைக்கும் இப்போ ரொம்ப விசேஷமாக வந்து ஜனங்க வந்து அவங்களுடைய வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறி இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் முருகருக்கு 6 வெத்தலை கொண்ட நெய் தீபம் வந்து மரத்தடியில் தீபம் ஏற்றணும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு சிவன் கோயில் உள்ள நாங்கள் எடுத்த அந்த வீடியோடைய சிறப்பு அம்சங்களை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் சிறுவாபுரி முருகன் கோயிலில் பேக் சைடில் மரத்தங்கியில் வந்து எல்லோரும் இந்த 6 விளக்கு கொண்ட விளக்கை வந்து நெய் தீபம் வந்து ஏற்றினாங்க. அப்புறம் இந்த கல்லால் வீடு கட்டுறது வந்து கட்டி நம்மளுக்கு வீடு கட்டுற மாதிரி ஒரு நன்மை நடக்கும்ன்ற மாதிரி ஒரு ஐதீகப்படி அதுக்கு முன்னாடி நாங்கள் சிறுவாபுரி முருகர் கோயில் வாசலில் தான் இறங்கணும். சிறுவாபுரி முருகனை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சிவன் கோயிலில் நம்ம கும்பாபிஷேகம் நடந்தது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பிரதோஷம்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.